அண்ணியோட ஆமி தங்கங்களா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் ஹனிபான். ஸோ நீங்கள் எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி டைப்பிங்கில் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் வாய்ஸ் ஓவரில் தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்டது இப்போ வந்துருச்சு. ஹாப்பியா? அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ கமெண்ட்ஸ், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஒரு குட்டி குட்டி கேப்லேயே வந்துட்டு நீ இவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை பசங்களை விட காக்க வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நியூ சீரீஸோடு தான் ஹோப் இந்த ஜேர்னி வந்துட்டு ரொம்ப நல்லா போகும்ன்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த கதை ஃபுல்லாகவே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனால் அதுதான் நடக்கும். ஓகேடா, இன்ட்ரோ எதுவும் பார்க்க வேணாம். போக போக உங்களுக்கு இது ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வரைஸ் டென்ஷன்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஹெட்செட் போட்டு என்னோட இந்த ஜேர்னிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே வாங்கடா. ஹெஸ் ஒன்லி ட்ரக் இந்த சீரீஸ்குள்ளே உங்கள் எல்லோரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஸ்டார்டிங் அப்படியே பார்த்தோன்னா அது நைட் ஒரு 11:30 PM போல் இருக்கும். ஸோ நல்ல சில்லுன்னு ப்ரீஸ். அந்த இடமே ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து வெளிச்சம் கொடுக்குறதே அங்கே இருக்க அந்த ஃபுல் மூனோட அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட்ஸ் மட்டும்தான். அந்த ஒரு இடம் ஃபுல்லாகவே மரம், அப்படியே காடால் கவர் பண்ண ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு பெரிய லக்ஸூரியஸான ஒரு மேன்ஷன் போல் ஒரு வீடு. அந்த வீட்டு வாசலில் ஒரு ஒயிட் அர்னாக்களி, ஒரு ரெட் ஷால், காதில் ரொம்ப அழகான ஒரு சில்வர் இயரிங், கையில் அழகா கிளாஸ் பேங்கிள்ஸ், காலில் ரொம்ப அழகாக மெஹந்தி, கையில் கூட அவள் காலுக்கு அழகு இன்னும் சேர்க்குற மாட்டிக்கும் அழகான ஒரு கொலுசும், காலில் மெட்டி, கழுத்தில் தாலி, நெத்தியில் குங்குமம்னு ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு ஃப்ரீ ஹேரில். அவ்வளோ அழகாக இருக்கா. அவள் அழகு சொல்ல வார்த்தையே இல்லை. அவள் பெருசாக ஒன்றும் மேக்கப்லாம் போடலை, ஜஸ்ட் காஜல் லிப்ஸ்டிக் மட்டும்தான். ஆனால் அந்த ஃபுல் மூன் லைட் வெளிச்சத்தில் அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. அந்த காற்று ரொம்ப மெதுவாக ரொம்ப சில்லுன்னு வீசையில் அவள் முடியும், அவள் ஷாலும் கூட சேர்ந்து அவள் குட்டி கம்பலும் அப்படியே காற்றோடு அப்படியே அசையுது. அந்த அழகில் அவள் ரொம்ப 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 அழகாக தெரிகிறா. இவங்க தான் நம்ம மில்லு, ஜேகேயோட வைஃப். ஸோ மில்லுவும் ரொம்ப அழகா அப்படியே அந்த வாசலில் இருக்க அந்த ஸ்டெப்ஸில் அழகாக ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு அவள் ரொம்ப டீப்பாக அப்படி திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. அவள் பக்கத்தில் ஒரு க்யூட்டாக ஒரு நாய்க்குட்டி, அது வேறு யாரும் இல்லை, நம்ம பேம் தான். ஸோ அழகாக பேம் பாட்டுக்கிட்டு வாலாட்டிக்கிட்டு அப்படியே மில்லவே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கு. ஸோ மில்லு அப்படியே பேம் தலையை தடவின மாட்டிக்கும். பாத்தியா பாத்தியா மேம், இப்பயும் பாரு, உங்கள் அச்சன் வந்து சொன்ன டைமுக்கு அவர் வரல. இதுவே உங்கள் அச்சனுக்கு வேலையாக போய் எப்பயாச்சும் அவர் சொன்ன டைமுக்கு வராரா? டைம் என்ன ஆகுது பாரு, 11:30 PM ஆகி என்ன என்கிட்ட பறச்சிச்சு. அவரை வந்து ஒரு 9:30 போல வரேன்னு தானே சொல்லிச்சு. இப்போ டைமை பாரு, 11:30 ஆயிடுச்சு. எனக்கு புரியுது, அவருக்கு ஒர்க் பிஸியாக இருப்பார், அவருக்கு ஷிஃப்ட் அதிகமாக போட்டிருக்காங்க, இன்றைக்கூட என்னமோ சர்ஜரி இருக்குது, அது எல்லாம் அவர் வந்து என்கிட்ட பறஞ்சிச்சு. ஆனால் ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இல்லையா? ஞான் பாரு, ഇവിടെ எவ்வளோ பயந்து போய் இங்கே உட்காந்துட்ருக்கேன். அவர் வர வரைக்கும் ஞான் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படி பயந்துட்டு உட்காந்துட்ருக்கிறது? அவர் பிஸியாக இருக்கேன்னா அட்லீஸ்ட் நர்ஸ் யார்கிட்டையாச்சும் சொல்லி அனுப்பலாம்லே. யார்கிட்டையும் சொல்லி அனுப்புறதில்லை. உங்கள் அப்பனுக்கு வர பொறுப்பே இல்லை மேம். ஆனால் எവിടെ அவரை வந்த உடனே அப்படியே நல்லா அந்த முட்டை கண்ணை வச்சு நீ நல்லா மயக்கி அப்படியே நோக்க வேண்டியது. ஞானே அப்படியே பைத்தியக்காரி மாதிரி அவர் அப்படியே நோக்கிட்டு உட்காந்துட்ருப்பேன். அப்படியே அந்த பிள்ளுக்கு கண்ணை வச்சு நல்லா மயக்கிடுவான் மாயக்காரன். ஆனால் இன்றைக்கி ஞான் மயங்க போகிறதல்ல. ஞான் மயங்க போகிறதல்ல. இன்றைக்கி அது என்ன வெத்த காட்டட்டும், என்ன சமாளிக்கட்டும், ஞான் இறங்கி போவதாகவே இல்லை. இன்றைக்கி அது காயட்டும், அப்போ தான் அது திருந்தும். இங்கே இவட பாரு, அவர் வந்தோடனே ஏறி கொஞ்சம் வேறெல்லாம் வேணாம், புரியுதோ?
இப்படியே தான் பண்ணணுவி, அவ்வளோதான், அம்மா என்கிட்ட பேசாது அப்படின்னு உட்காந்துட்டு மில்லு பாட்டு பேம் கிட்ட புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்படி அவள் புலம்பிட்டு இருக்கா. அதே சமயத்தில் அவங்க வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு கார் அப்படியே என்ட்ரு ஆகுது. அந்த காரோட ஃப்ளாஷ் பட்டோடனே பேம் அப்படியே குதிக்குது, கத்துது, குடுக்குடு ஓடுது, பயங்கரமாக வாலாட்டுது. எஸ், ஜேகே வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ ஜேகே வர்றதை பார்த்து அப்படியே மெல்லும் அப்படியே ரொம்ப மெதுவாக அப்படியே ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சி நின்று அப்படியே கையை ஃபோல்ட் பண்ண மாதிரி பயங்கரமாக நின்றுட்டு முறைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம தலைவரும் அப்படியே காரை விட்டு அப்படியே ரொம்ப மெதுவாக அப்படியே பொறுமையாக ஒரு ஆக்வர்ட் ஸ்மைலோட அப்படியே வெளியே வராரு. ஸோ மனுஷனும் என்ன ஸ்க்ரப்பை கூட ரிமூவ் பண்ணாமல் அப்படியே தான் வந்திருப்பார். ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் டாக்டர்ஸ் எப்போவுமே வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே அறக்க பறக்குன்னு ஸ்க்ரப்போடே வந்துட்டார் மனுஷன். இன்னும் கையில் ஸ்டில் ஸ்டெட்டஸ்கோப்போட க்ளவுஸை கூட ரிமூவ் பண்ணாமல் அந்த மாஸ்கோட அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் எப்படி இருந்தாரோ அப்படியே வந்திருப்பார் போல். ஸோ இந்த கதையில் நம்ம ஜேகே வந்து ஒரு சர்ஜன். ஜேகே வந்ததை பார்த்த உடனே பேமா அவன் அமைதியாகவே இல்லை, அப்படியே வாலாட்டிக்கிட்டு ஜேகே கிட்ட குதிக்கிறான், ஜேகே மேலே துள்ளுறான், பயங்கர அட்டூழியம் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கு. அப்போ மில்லும் மனசுக்குள்ள ഞാൻ നിന്നിട്ട് പറഞ്ഞിച്ച് ഒപ്പണ്ടക്ക് തട്ടാമ அப்படியே இருக்கான் இந்தவன். அவர்கிட்ட போகாத தானே ഞാൻ പറഞ്ഞിച്ച് போரு 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 எப்படி மேலே ஏறி குதிக்குது. எனக்கு என் பேச்சு யாரும் இந்த வீட்டில் கேட்குறதில்ல அப்படின்ட்டு பயங்கரமாக மண்டக்குள்ள கழுவிகளையும் ஊற்றிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம தலைவரோ நம்ம தலைவியை பார்த்துக்கிட்டே ஐயோ இவன்னா என்ன மரம் வச்சு நீரா ஜேகே ஷோ டைம் ஆயிடுச்சுல 9:30 ஷார்ப்பாக வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணவன் இப்போ 11:30 வந்துட்டு நின்னா டென்ஷன் ஆக தான் செய்வா. பாரு பாரு எப்படி முறைச்சிட்டு நிற்கிறா குட்டி கத்திரிக்கா. ஆனாலும் என் பொண்டாட்டி க்யூட்டு தான், ரொம்ப க்யூட்டு. முறைய சொன்னா பாரு சைட் அடிச்சுட்டு நீரா. இவ எப்பயுமே இப்படி தான், முறைய சொன்னா அப்படியே சைட் அடிப்பா, திட்ட சொன்னா அவள் திட்டுற ஸ்லாங்கே கொஞ்சம் மாட்டிக்கு தான் இருக்கும். அது ஏன்னு தெரில, இந்த தமிழ் தெரிஞ்ச மலையாளி பிள்ளைங்களாம் இருக்குதுங்களா இந்த பிள்ளைங்க, இவங்க பேசுகிறத கேட்டால் மட்டும் திட்டினாலும் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கு, நார்மலாக பேசினாலும் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்படி இவ்வளோ அழகா என் முன்னாடி இப்படி ரெடி ஆகிட்டு வந்து நின்றுட்டு அப்படியே கையை கட்டிட்டு என்னை மாறிக்கிற மாதிரி சைட் அடிச்சுட்டு நின்னா எனக்கு எப்படி ரீச் ஆகணும்? நீ மாறிக்கிறது கூட மாமனுக்கு மூடா பார்க்குற மாதிரி தானே இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தா யார் மனசு பாவல்லடி மில்லு அப்படின்ட்டு துரை பாட்டு மனசுக்குள்ள அப்படியே கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் இவ்வளோ ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு மாறுகமா அப்படியே மெதுவா ஜேகே கிட்ட வரா. அவள் கண் பார்வையும் சரி, அவள் நடந்து வர அந்த ஸ்டைலும் சரி, எல்லாமே அவரை என்னமோ ஒரு மாதிரி பண்ணுற மாட்டுக்கு இருக்கு அவருக்கு. ஸோ பையனும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி ஒரு மாதிரி மெஸ்மரைஸ்ட் ஆகி பார்த்துட்ருக்காரு. பார்த்ததுக்கு அந்த ஃபுல் மூன் லைட்டோட வெளிச்சமும் அந்த இடத்தையே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பில் மாற்றிருக்கு. அது அது வந்து பொண்டாட்டி யார் லேட்னா இனி ஏன் இனி 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 என்ன இவா இன்னைக்கு இப்படி ஒரு மாறுகமாக நடந்துக்கிறா. ஷோ என்ன பார்வடி இது. ஸோ இங்கே ஜேகேவும் ஏன் லேட்டு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வரும்போது அவர் கையில் இருக்க ஸ்கெட்டஸ்கோப் எடுத்து அப்படியே ஒரு கழுத்தில் போட்டு அப்படியே மில்லும் அப்படியே கிட்ட இழுக்கிறாங்க. ஸோ ஜேகேக்கா ஒரு மாதிரி டக்குன்னு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்லா பேசிகிட்டு இருந்த மனுஷனோட வாய்ஸ் எல்லாம் அப்படியே திக்கு முக்காடி பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மில்லு அப்படியே கிட்ட இழுத்துட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே க்ளோஸாக வராங்க. ஸோ பையனும் ஆஹா அந்த மாதிரி அவரும் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட வராரு.
என்ன ஒன்றுமே உதட்டாண்ட ஃபீலே ஆக மாட்டேங்குது. அப்புறம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா? ஆ என்ன? ஏய் ஏய் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஒத்த கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். மில்லும் அப்படியே விட்டா போதுன்னு குட்டு 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 குட்டுன்னு ஓடி இருப்பாங்க வீட்டுக்குள்ள. அடி பாவி, இது இது இதெல்லாம் இதெல்லாம் நியாயம் அடி. இதெல்லாம் நியாயமா? செவனேன்னு இருந்தவனை உசுப்பேற்றி விட்டுட்டு மூடி ஏற்றி விட்டுட்டு இப்படி இப்படி கிட்ட வரைக்கும் ஆசை காட்டிட்டு அப்படி விட்டு ஓடுறா பாரு ராட்சசி. ஷோ, இவளை வச்சுக்கிட்டு என்னடா வாடிச்சலோன்னு கூப்பிட்டாலும் வராது இந்த பொண்ணுக்குட்டி தானா வலையில வந்து மாட்டுதேன்னு யோசித்தேன். அழகா பெரிய பெரிய பல்பாக கொடுத்துட்டு ஓடுறான் நல்லா முயல் குட்டி மாதிரி. இவளுக்கு மில்லு குட்டின்னு பேர், இது வேலை முயல் குட்டின்னு பேர் வச்சிருக்கணும். அதெல்லாம் எனக்கு நாமம் போட்டு ஓடுறா போகிறேன். என் கையில் சிக்காம அடி போவ வரேன் இரு அப்படின்ட்டு நல்லா திங்க் பண்ணபடி மெல்ல பின்னாடி ஓடுறாரு. அப்படி ஷூ சாக்ஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டு, சர்ஜிக்கல் க்ளவுஸு மாஸ்க் எல்லாம் அப்படியே தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம்னு வீசிட்டு, செட்டஸ்கோப்பை மட்டும் எடுத்து பத்திரமா மாட்டிட்டு அப்படியே வேகமாக ஓடுறாரு ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்ஸில். பின்னாடியே பேமும் அப்படியே ஓடி வருது. ஸோ அப்படியே டெரஸ் வரைக்கும் வந்து பார்த்தா மில்லு அப்படி டெரஸில் தான் அப்படி நின்றுட்டுருக்காங்க. நல்லா ஹேண்ட்ஸ் எல்லாம் பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணபடி. ஆனால் வெளியே கிளைமேட்டும் அவங்க 2 பேர் கீழே இருக்கும் போதே அப்படியே ரொம்ப சில் ப்ரீஸோட ஒரு மாதிரி மழை வர மாதிரி கிளைமேட்டில் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ கரண்ட்டாக அப்படியே மழை அப்படியே வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜேகேவோ இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே நின்றுட்டு அவரை உள்ளே வர சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் மில்லுவோ அவர் பேச்சு கேட்கவே இல்லை. அவள் பாட்டு கையை பின்னாடி ஃபோல்ட் பண்ண மாதிரி நின்றுட்டு ஜேகேவே அப்படியே மெதுவாக பார்த்துட்டு இருக்கான். ஏய் மில்லு, உள்ள வாடி, இங்கே பாரு, மழையெல்லாம் பார்க்க மாட்டேன், வெளியே டெரஸில் நீரன்னு கூட யோசிக்க மாட்டேன். நான் வந்தான்னு வையா அப்புறம் காலங்காத்தால இந்த டெரஸ்லேயேவா ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு நீ தான் காலங்காத்தால மலையாளத்தில் உட்காந்துக்கிட்டு காய்ச்சி முச்சின்னு கத்துவ. எது அதெல்லாம் நல்லா சமத்த புள்ளியா வந்துட பார்ப்போம். பாரி மழை எப்படி ஜோராக பெய்யுது, அப்புறம் ஃபீவர் இது அதுன்னு வந்துருச்சுன்னா உனக்கு தான் ஒத்துக்காதுல்ல. ஒழுங்கா உள்ளவா. ஷோமில்ல குழந்த மாதிரி அடம் முடியாதுரி, மழை ரொம்ப ஜோராக பெய்யுது, உனக்கு அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஒழுங்காக வந்துடு, அப்புறம் நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். சொல்கிற பேச்சு கேள்றி, ஒழுங்காக உள்ளவா. ஷோ ஏய் சத்தியமாக சொல்கிறேன்டி, நான் எதுவும் பண்ண மாட்டேன்டி, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நான் இருக்கிற டயத்தில் அப்படியே போய் பத்து தூங்கிடுவேன். எதுவும் பண்ண மாட்டேன், என்னை நம்ப, ப்ராமிஸாக எதுவும் பண்ண மாட்டேன். ஒழுங்காக உள்ளவா. இங்கே பாரு, ஒயிட் ட்ரெஸ்ஸில் மலையில் வேறு நின்றுட்டுக்கிறேன், எனக்கு கண்ணெல்லாம் என்னமோ பண்ணுது. ஒழுங்காக வந்துட்டின்னா நல்லது, இல்லை எசக்கு பொசக்கு அதான் பண்ணிட்டேன், நீ என்னை கற்றுக்கூடாது. இப்போ பண்ண மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன், ப்ராமிஸு. வாடி உள்ள அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே நின்றுட்டு ஜேகே பாட்டு கூப்பிட்டுட்டு இருக்கு. ஆனால் மில்ல வர மாட்டேக்குமே தெரியல. ஸோ ஜேகே ரொம்ப டென்ஸ்ட் ஆகி அப்படியே மழைன்னு கூட பார்க்காம அப்படியே குடுக்குன்னு ஓடி வராரு. ஒரு கை அப்படியே தலையில் வச்ச மாதிரி அப்படியே குடுக்குன்னு வந்துட்டு அப்படியே மில்லோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்கும்போது தான் மில்லு 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 உண்மையாடி? மில்லு மில்லு உண்மையா அப்படின்ட்டு ஜேகே அப்படியே கண்ணாலே கேட்குறாரு. மில்லுவும் அப்படியே டியரி ஐஸோட திரும்பி பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஜேகே கண்ணில் அப்படியே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஃப்ளோ ஆகுது. ஸோ கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் ஜேகே அப்படியே மில்ல ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்குது. அவரோட சந்தோஷத்தை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அவரால் சுத்தமாக வந்துட்டு அதை எப்படி கன்வே பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை மொத்தமுமே அப்படியே மொத்தத்தில் அப்படி தெரிவிக்கிறாரு.
அந்த முத்தம் ஸ்டார்டிங் ரொம்ப ரஃப்பாக, அது அது எப்படின்னு சொல்ல தெரியல. ஆனால் போக போக ரொம்ப பேஷனேட்டடாக, ரொம்ப அழகா அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாத போல். ஸோ அப்படியே அவங்க 2 பேருக்கும் அப்படியே டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அந்த டியர்ஸுமே அப்படியே அந்த மலையோட மலையாக அப்படியே கலந்துருது. ஸோ ஜேகேவும் அப்படியே மெல்ல ஒரு ஃபோர்ஹெட்டில் அவர் ஃபோர்ஹெட்டை ப்ளேஸ் பண்ண மாதிரி, அவரோட நோஸ் அப்படியே மெல்ல ஒரு நோஸ் மேலே படுற மாதிரி இருந்து, அப்படியே 2 பேருமே அப்படியே சோல்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ மெல்லவோ அவங்க கையில் மறைச்சி வச்சிட்டு இருந்த ஒரு லேமினேட்டட் குட்டி ஃபோட்டோ ஒன்று காட்டுறாங்க. ஸோ ஜேகே அதை அப்படியே வாங்கி பார்க்குறாரு. அது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட். அதுவும் அவங்க குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான். ரொம்ப குட்டியாக அப்படியே குட்டி கை குட்டி கால் அப்படியே ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த குட்டி ஃபோட்டோவில். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னுமே தெரியல. ஆனால் ஹாப்பி டியர்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகுது. அந்த ஃபோட்டோக்கு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அகெயின் வெல்லுக்கு அப்படியே ரொம்ப டீப்பான கொடுத்துட்டு ஒரு முத்தத்தை அகெயின் முகம் முழுக்க முத்தம் கொடுத்துட்டு அப்படியே தூக்கி சுற்றுறாரு. அப்படி சுற்றுறது என்ன, முத்தமலையாக பொழியிறது என்ன அப்படின்ட்டு அவருக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். சந்தோஷத்தோட பீக்கில் இருக்காங்க 2 பேருமே. ஸோ ஜேகே அப்படியே மெதுவாக கீழே இறக்கி அப்படியே அவரை நீ டவுன் பண்ணி அப்படியே மில்லோட பல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே மில்லோட பெல்லிக்கிட்ட வந்து அப்படியே வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப மெதுவாக அப்படியே முத்தம் கொடுக்குறாரு பெல்லியில். ஸோ இந்த பல்ஸ் ரேட் எப்படி ஏறுது அது எல்லாமே நோட் பண்ணிகிட்டே இருக்காரு குழந்தையோடதும் சேர்த்து. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு முத்தம் கொடுக்கும் போதும் குழந்தையோட பல்ஸ் ரேட் வந்துட்டு ரொம்ப அழகாக ரியாக்ஷன் காட்டுது. அது பார்க்கும்போது அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் அவ்வளோ பேர் டாக்டராக இருந்து எவ்வளோ பேருக்கு வந்து அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு குட் நியூஸை அவர் வந்து சொல்லும் போது அப்போ அவருக்கு அவ்வளோ பெருசாக அதோட சந்தோஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் தான் பொண்டாட்டி அம்மாவாக போகிறா, தான் அப்பாவாக போகிறேன்னு நினைக்கும் போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்ணும் போது தான் ஜேகேக்கு புரியுது அது ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் ஃபீலிங்குன்னுட்டு. ஏமில்ல எனக்கு எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, நான் பல பேஷண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற அந்த ஹாப்பி நியூஸை வந்துட்டு ஆஸ் அ டாக்டர்ஸாக நாங்கள் சொல்லும் போது எனக்கு அப்போ புரியலடி. அது அந்த 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 ஃபீலிங் எப்படி இருக்கும், அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு அப்போ புரியல. ஆனால் இப்போ எப்படி தான் இருக்கு, அப்படி கத்தணும் போல இருக்குடி, அப்படியே கத்தணும் போல இருக்கு. டேய் என் பொண்டாட்டி அம்மாவாயிட்டாடா, நான் 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 அப்பாவாயிட்டேன்டா அப்படின்னு அப்படி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அப்படி டம்மரை அடித்து கத்தணும் போல இருக்கு. பட் மில்லு லவ் யூ டி, லவ் யூ அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே மெல்ல ஒரு ஃபோர்ஹெட்டில் ப்ளேஸ் பண்ண மாதிரி அவர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. மில்லும் அப்படியே ஜேகே ஃபேஸை கப் பண்ணிட்டு என்கிட்ட புருஷன் என்ன என்ன இவ்வளோ சென்டிமெண்ட்டாக என்ன பாரு இது, நீ இவ்வளோ சென்டிமெண்ட் ஆகி நான் கண்டது கூட இல்லை ஜெங்கி. அப்பா ஆனவனே എൻ്റെ പുരുഷനൊക്കെ அவ்வளோ பொறுப்பு வந்து அவ்வளோ பாசம் வந்து எப்படியெல்லாம் പറയുമോ. ഞാൻ ചത്ത நிமிடம் முன்னாடி தான் வந்துட்டு பேம்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன் உங்கள் அச்சனுக்கு பொறுப்பே இல்லைன்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிற ஜேகி, நம்ம குழந்தை ரொம்ப 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 லக்கி தெரியுமா. அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்பா கிடைக்க போகிறாங்கன்ட்டு. நம்ம பிள்ளை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ லவ் அவன் மேலே காட்டுற. இதுவே அவன் நம்ம கைக்கு வந்துட்டா அவனை நீ எவ்வளோ நல்லா பார்த்துப்ப. ஜேகேமா ஐ லவ் யூ டி, லவ் யூ டி. உன்னையும் சரி நம்ம குழந்தையும் சரி ரொம்ப லவ் யூ. என்ன இப்படின்னா அப்படிதான் சொல்லுவேன், கேட்கணும் புரியுதா. பாத்தியா
அந்த அச்சன் எப்பயும் எனக்கு பார்த்தா லவ் யூனுது. இனி பொண்டாட்டியால் கண்டுக்காது போல. யார் சொன்னா? ஆல்வேஸ் மை பொண்டாட்டி ஐ லவ் யூ தான்டி. ஐ லவ் யூ டி மில்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. லவ் யூடா பொறுக்கி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்னு. ஐ லவ் யூ ஜெகேமா. ஐ லவ் யூ. I love you. I love you. I love you, Jackie. Madam? Sorry. Madam, problem ഇല്ല. നിങ്ങൾ ഓക്കെ താനാ? ഞാൻ ഓക്കേതാ. சாரி உங்களை ரொம்ப வெயிட் செய்ய வச்சுட்டேனோ? இல்லை பரவாயில்ல. டைம் ஆகுது. நம்ம இப்போ செல்லுக்கு போகணும். போகலாமா? போகலாம். ஸோ மெல்லோ அப்படியே அவங்க டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு ஒரு ஒயிட் கோட் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அப்படியே அவங்க தாலியை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப பயத்தில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இவ்வளோ நேரம் அந்த கனவுல வந்ததெல்லாம் யோசிச்சுட்டு, எஸ், இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளாஷ்பேக். அவங்களுக்கு அப்படியே கனவாக வந்திருக்கும். மேம், நீங்கள் நிஜமான அந்த ராஸ்களெல்லாம் பார்க்கணுமா? நீங்கள் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படி ஜெயில் செல்லு வரைக்கும் வந்திருக்கீங்க? அவெல்லாம் ஒரு மனுஷனே இல்லை. அவனெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணுமா? அந்த பொறுக்கி ராஸ்கள் பண்ண பாவத்துக்கெல்லாம் ஒரு அளவே இல்லை. எத்தனை பேரோட நிம்மதியை கெடுத்துருக்கிறான். எத்தனை பொண்ணுங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்கிறான். ஈவன் யோர் லைஃப். அவனை நம்பி வந்த பொண்டாட்டியே ஒழுங்கா பார்த்துக்க முடியாது ராஸ்கல் மேடம். அவனை பத்தின பேசினாலும் அப்படியே பல்லெல்லாம் கூசுது. சொந்த பொண்டாட்டியே ஏமாத்திருக்கிறான். சீ, ஏய் தொவலையா வந்தானுவியா? செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒன்னையே போட்டுட்டு அப்படியே இந்த பாவகனுங்களை இன்னொரு என்ட்ரி போட்டு போய் நேருவேன். நான் தப்பாத்தியா? பொண்டாட்டி ஏமாத்திட்டு போனதெல்லாம் பத்தியாடா? பெருசாக வராமல் போகிறோம் எல்லாத்தையும் உட்காந்து பழமினே தள்ளி நிற்கிற. உன் வேலை என்னமோ அதை மட்டும் போடுற மாரு. பார்த்தீங்களாம்மா, இவ்வளோ நடந்தும் அந்த பொறுக்கிய ராஸ்கள் திருந்தாமல் எப்படி கத்திக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, பெரிய உத்தம மாதிரி. சே, இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் வாழவே கூடாதுதான். அந்த கடவுள் இவனுக்கு இன்னும் 1 hour தூக்கு தண்டனை விதிச்சிருக்காரு. சாவட்டும். இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் செத்தாதான் நல்லது. நாங்களே அவன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். எவ்வளோ பொறுமையாக பேசியும் பார்த்துட்டோம். ஆனால் இந்த ராஸ்கல் என்னமோ வாயை கூட திறக்க மாட்டேங்கிறான். எங்களுக்கிட்டே வாயை திறக்காதவன் உங்களுக்கிட்ட என்ன மேம் பேச போகிறான்? உங்களுக்கு இந்த ரிஸ்க் தேவையா? அந்த ராஸ்கலுக்கெல்லாம் அவங்க அப்பம் பேர் கூட தெரியாத பொறுக்கி மேம். அவனு கூடலாம் நீங்களாம் போய் பேசணுமா? ஏதோ சுகா சாருக்கு நீங்கள் வந்துட்டு ரிலேட்டிவ்னால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பார்க்குறோம். அதுவும் அவருக்கே இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ எனிவேஸ், அவனுங்களாம் ரொம்ப மோசமான ஆளுங்க. ஜெயிலுக்குள்ளே வேறு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. ரொம்ப பார்த்துருங்க. நம்ம கார்ட்ஸ் எப்போவுமே பக்கத்துலேயே இருப்பாங்க, போலீஸ் செக்யூரிட்டிக்கு. உங்களுக்கு எதுவும் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் ப்ளீஸ் அழுவாதீங்க. எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேறு வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு இருக்கீங்க. இப்படி அழுவாதீங்க. குழந்தைக்கு தான் அது பாதிப்பு ஏற்படுத்தும். சரி, ഞാൻ பார்த்துக்கும். நீங்கள் யாரும் உள்ள வர தேவையில்லை. ഞാൻ பார்த்துக்கிறேன். ஆனால் மேடம் ப்ளீஸ், நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். எனக்கு இது ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட பேசுகிறதுனால என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே மேம், வி ரெஸ்பெக்ட் யுவர் டெசிஷன். பட் ஆனால் ஏதாவது மிஸ்பிஹேவியர் நடந்தால் நாங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து தான் தருவோம். ஓகே, பார்த்து உள்ளே போங்க. ஸோ மெல்லும் அப்படியே ரொம்ப பயந்துட்டு அப்படியே உள்ளே போகிறா. அந்த ஒயிட் கோட் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அவளுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது. அந்த பிளேஸும் அப்படி
பிச் டார்க்கில் இருக்குது. அவளுக்கு என்னமோ அந்த இடமே ரொம்ப சின்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. அவள் பாட்டு இப்படி உள்ள ரொம்ப பயந்துட்டு போகும்போது, ஏய் யாரு நீ? கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துட்டு செத்துடலான்னு பார்க்கும்போது தான் இப்படி வந்து நொட்டுவீங்களோ? நான்லாம் நிம்மதியாக இருக்குது, உங்கள் யாருக்கெல்லாம் பொறுகாதுல? யாருமே பொறுகாதுல? அப்படியே வந்துடுவீங்க என் நிம்மதியை கெடுக்கிறதுங்கண்ணே. ஏய் யாரீ நீ? முதல்ல எதுக்கிட்டீங்களா வர? இங்கே வரு, செம்ம காண்டில் இருக்கிறேன், கையில் சிக்கனான்னு வையா சாவச்சிருவுன்ன, ஒழுங்கு மரியாதையே போயிரு. ஏய் போட்டிங்கிறா அப்படின்னு அந்த குரல் ரொம்ப ஆஷா அவளை நோக்கி வரவும் அவளை அப்படியே பயந்து போய் அவள் கையில் இருக்க ஃபோன் அப்படியே கீழே போட்டுடுறா. அந்த இடமே செம்ம பிச் டார்க்கில் இருக்குது. அவரோட குரல் மட்டும்தான் கேட்குது. மெல்லுவோட ஃபோன் கரெக்டாக ஒரு கால் கீழே போய் விழுது. ஸோ அந்த பர்சன் அப்படியே மெதுவாக அந்த ஃபோனை எடுத்து அப்படியே ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணும்போது அந்த ஃபோனோட ஃப்ளாஷ் லைட் அப்படியே ஒரு ஃபேஸில் படுது. ஸோ ஒரு ஃபேஸ் அந்த இருட்டில் அப்படியே ரிவீல் ஆகுது. அந்த ஃபேஸை பார்த்தோன்னே மெல்லும் அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுறா. ஆனால் அந்த பர்சனும் அந்த ஃபோனோட வால்பேப்பர் பார்த்து அவர் ஐஸ் எல்லாம் பயங்கரமாக வைட் ஆகுது. அவர் ஹார்ட் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அவர் கையெல்லாம் பயங்கரமாக நடுங்குது. ஓகேடா, இதோட நான் அந்த பாட்டை என் பண்ணிக்கிறேன். யார் அந்த பர்சன்? எதுக்கு மேலே அவள் பாஸ்ட்டை பற்றி இப்படி நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கா? தென் இந்த கதை பற்றி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. தென் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க்குன்ட்டு எல்லாத்தோட ஐடியுமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஆஸ் வெல் அஸ் பின்ட் கமெண்ட்டில் தான் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ப்ளீஸ் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. If you're interested, see you guys in next video. Until then, tada, bye bye.